Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு கப்பால ரவா எடுத்து நெய்யில வறுத்துக்கணும். எந்த கப்பால எடுக்கிறீங்களோ அதே கப்பால ஜீனியை ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நான் சாப்பரில் போட்டு பொடியாக கேஷ்யூ நட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு காஞ்சி திராட்சை எடுத்துருக்கிறேன். எடுத்த கப்பில் பாதி கப்பு இது டெசிகேட்டட் கோகோனட்டுங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா கொஞ்சம் தேங்காவை திருவி அதை லைட்டாக வதக்கி அப்படியும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ரவா உருண்டை செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக நல்லா வருங்க. ஃபஸ்ட்டு நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸையும் ரைஸினையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். நான் எதனால் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு வாயில் சின்னதாக தென்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உருட்டும் போதும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு கஷ்டமாக இருக்கிறாப்புல இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யை ஊற்றி ரவாவை ஓரளவு நல்ல வாசமாக வர வரையிலும் வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா நான் அந்த டெசிகேட்டட் கோகோனட்டையும் போட்டுட்டு நம்ம பொடி பண்ண ஜீனியையும் போட்டுடணும். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையுமே போட்டுக்கணும். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜீனி இந்த ரவாவோட ஹீட்டில் பட்டு ஜீனி மெல்ட் ஆகி உங்களுக்கு பிடிக்கிற பக்குவம் கரெக்டாக வரும். அதனால தான் நான் ஸ்டவ்வில் வச்சே லைட்டாக பெரட்டுறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் அட்லீஸ்ட் ஒரு அரை டம்ளர் அளவுக்காவது பால் ஊற்றி இதை பிசைஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக பிசைய வரும். இதுக்கு தேவையான நெய்யையும் ஓரளவு நம்ம தேவையான அளவு வாசனை அவங்களுக்கு தேவைக்கு எவ்வளவோ அதை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்தோன்னா ஒரு பிடிக்கிற ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் பாலையும் ஊற்றி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு கிளறினா போதும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஈஸியாக பிடிக்க வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் இது மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பால் ஊற்றிருக்கிறதுனால இதோட டைம் அதிகபட்சம் 1 வீக் வரையிலும் வச்சுருக்கலாம். இப்போ கையில் நெய்யை தடவிட்டு இது மாதிரி உருட்டி வச்சோன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் 100 ரவாவுக்கே பார்த்திங்கன்னா 10 உருண்டை வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். பார்க்குறதுக்கே முந்தியெல்லாம் இந்த கடைகளில் விற்கிறாப்புலே இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்னொரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.